ஓம் சிவாய நமக. திருவெம்பாவை பாடல் 16. ஆன்மீகம் மட்டுமல்ல, அறிவியலும் கூட இணைந்த ஒன்றுதான் என்பதற்கு இப்பாடல் சிறந்த உதாரணமாகும். இயற்கை என்பது நமக்கு தெய்வம் போன்றது. அதை நாம் மதிக்க வேண்டும் என 1200 ஆண்டுகளுக்கு முன்பே மாணிக்கவாசகர் அழகாக தன்னுடைய 16வது திருவெம்பாவை பாடலில் உரைக்கிறார். முன்னி கடலை சுருக்கி எழுந்துடையாள், என்ன திகழ்ந்தெம்மை ஆளுடையாள் இட்டிடையின் மின்னி பொழிந்தெம்பிராட்டி திருவடிமே பொன்னஞ்சிலம்பீர் சிலம்பீர் திருப்புருவம் என்ன சிலை குலவி நந்தமையாளுடையாள் தண்ணீர் பிரிவிழா எங்கோம நண்பர்க்கு முன்னி அவ நமக்கு முன் சுரக்கும் இன்னருளே என்ன பொழியாய் மழையேலோரெம்பாவாய். மேகங்கள் இந்த கடல் நீரை முன்னதாகவே குடித்துவிட்டு மேலே சிவனின் தேவி பார்வதியை போல் கருநீலமாய் இருக்கின்றன. நம்மை ஆளும் அந்த ஈஸ்வரியின் சிற்றிடை போல் மின்னலும் மின்னலாய் மின்னி வெட்டுகிறது. எங்கள் அன்னையின் திருவடி பொற்சிலம்புகள் எழுப்பும் ஒளியைப் போல இடியும் முழங்குகிறது. அவளது அழகான புருவம் போல் வானவில்லும் அழகாய் முளைக்கிறது. நம்மை ஆட்கொண்டவளும் எங்கள் இறைவனாகிய சிவனை விட்டு பிரியாதவளுமான அந்த தேவி தன் கணவரை வணங்கும் பக்தர்களுக்கு சுரக்கின்ற அருளைப் போல மழையே நீ விடாமல் பொழிய வேண்டும் என அழகாக 1200 வருடங்களுக்கு முன்பே மேகம் மழை நீரை எப்படி பொழிகிறது என்பதை அழகாக மாணிக்கவாசகர் தன்னுடைய 16வது பாடலில் விளக்கியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழருவி வானொலி, ஜெர்மனி. மார்கழி மாதத்தில் நாளும் ஒரு திருவெம்பாவை பாடலை கேட்டு மகிழ்வோம். நாளை வேறொரு பாடலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். கிரிஜா ராஜசேகர், சென்னை மயிலாப்பூரிலிருந்து.